ஸோ இன்றைக்கி எழுத்து தொடர் வரிசை அப்படிங்கிறதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாங்க. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றை நிறைவு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எழுத்து தொடர் வரிசை அப்படின்னா நம்மளுக்கு லெட்டர்ஸ் வந்து அதாவது ஏபிசிடி அதில் ஏதாவது ஒரு லெட்டர்ஸ் கொடுத்துட்டு அது ஒரு ஃபார்மேட்டில் இருக்குங்க. இப்போ இந்த நம்பருக்கு வந்து 1 கொடுக்கலாம், 2 கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் கொடுத்துருப்பாங்கங்க. ஸோ நம்ம எப்பயுமே எழுதும்போது ஏபிசிடி அப்படிங்கிறது Z வரைக்கும் 26 வரைக்கும் நம்ம இப்படி நம்பர்ஸ் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எடுத்து எழுதும்போது நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்துடலாங்க. ஸோ ஒவ்வொரு எழுத்துக்கான நம்பர் என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. ஸோ பி அப்படிங்கிறது என்ன நம்பருங்க? இங்கே பி அப்படிங்கிறது இங்கே 16 அண்டு யூ அப்படிங்கிறது 21, ஆர் அப்படிங்கிறது 18, எஸ் அப்படிங்கிறது 19, டி அப்படிங்கிறது 20 அண்ட் கியூ அப்படிங்கிறது 17, வி அப்படிங்கிறது 22 அண்ட் ஓ அப்படிங்கிறது எவ்வளோங்க? 15. ஓகேங்களா? ஸோ இப்படி நம்மளுக்கு லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம டக்குனு ஏபிசிடி எழுதிட்டு அதுக்கான நம்பர்ஸ் வந்து போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொன்றுக்கான என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கணும். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா சீரியஸ் வந்து ஒரு லைனாகவே இல்லை. இப்படி நம்மளுக்கு ஆர்டராக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன சொல்லுவோம்? ஆல்டர்னேட்டிவ் சீரியஸ் வந்து ஏதாவது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்பாங்களா? ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆல்டர்னேட்டிவ் சீரியஸ் இது பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ 16, 18 to 20, 20 to 22 என்ன பண்ணியிருக்காங்க? 16 + 2 பண்ணால் நம்மளுக்கு 18 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 18 + 2 பண்ணோம் அப்படின்னா 20 கிடைக்கும். 20 + 2 பண்ணோம் அப்படின்னா 22 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம 2 நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்த நம்பர் என்ன பண்ணியிருப்பாங்க? +2 பண்ணியிருப்பாங்க. அப்போ +2 பண்ணோம் அப்படின்னா எவ்வளோங்க? 24. இப்போ நம்ம நம்பர்ஸ் தாங்க கண்டுபிடிச்சிருக்கோம், ஏன்னா லெட்டர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த நம்பர். ஸோ இதுக்கான என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாங்க. ஸோ 21லேருந்து 19. ஸோ 21ல் 19 போச்சுன்னா எவ்வளோங்க? மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மைனஸ் எவ்வளோங்க பண்ணியிருக்காங்க? 2. அப்போ இங்கே 17லேருந்து -2 பண்ணியிருக்காங்க. இங்கே 17லேருந்து 15ங்கிறதும் -2 பண்ணியிருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட் நம்பர் தான் என்ன தான் பண்ணியிருப்பாங்க? -2. ஸோ நம்மளுக்கு -2 பண்ணோம் அப்படின்னா 15ல் -2 போச்சு அப்படின்னா எவ்வளோங்க? 13. ஸோ 24 அப்படிங்கிறது இதில் பாருங்கள் எந்த இடத்துல வருது? எக்ஸ். ஓகேங்களா? ஸோ 24ங்கிறது எக்ஸு அண்ட் 13 அப்படிங்கிறது என்னங்க? எம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வேண்டிய ஆன்சர் என்ன? எக்ஸ், எம். ஓகேங்களா? டி தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போலாங்க. ஸோ வரிசையில் விடுபட்ட எழுத்தை காண்க. அதே மாதிரி தாங்க நம்பர்ஸ். இப்போ நம்மளுக்கு லெட்டர்ஸ் கொடுத்துட்டாங்கனாவே நம்ம அதுக்கான நம்பர்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக நம்ம சொல்யூஷன் வந்து ஃபைன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஏங்கிறது என்னங்க? 1. ஐ அப்படிங்கிறது என்னங்க? 9. ஓகேங்களா? பி அப்படிங்கிறது 16 அண்ட் வி அப்படிங்கிறது 22. ஏ அப்படிங்கிறது 1 அண்டு இ அப்படிங்கிறது என்னங்க? 5. ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர்ஸும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் 1, 9, 16, 22, 1, 5 அப்படின்னு வருது. இப்போ பாருங்கள் 1 + 8 அப்படிங்கிறது தான் 9. 9 + எவ்வளோங்க? 16 வரும். 9 + 7 அப்படிங்கிறது 16. 16 + எவ்வளோங்க? 22. ஸோ 1 + 8 அப்படிங்கிறது 9. 9 கூட 7 கூட்டினோம் அப்படின்னா 16 வரும். 16 கூட எவ்வளோ கூட்டினா 22 வருங்க. 6 கூட்டினோம் அப்படின்னா 22 வருங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே 1ன்னு இருக்குது. ஏன் 1ன்னு இருக்குது? இப்போது 22 கூட நம்ம எவ்வளோ கூட்டினா வந்து இப்போ 22 கூட நெக்ஸ்ட் என்ன கூட்டணும்? இப்போ 8, 7, 6 அப்படின்னு சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் என்ன? 5 கூட்டியிருப்பாங்களா? அப்போது 22 + 5 எவ்வளோங்க? 26ன்னு வரும். ஏன் இங்கே 1ன்னு போட்டிருக்கோம் அப்படின்னா ஏங்கிறது நம்ம 27ன்னு சொல்ல முடியாது. இப்படி இங்கே 26ஓட முடிஞ்சிடும். ஸோ 27ங்கும் போது ஏ தான் வரும். அதனால் 1ன்னு நம்மளுக்கு கிடைக்குது. அப்போது இந்த இடத்துல 1ங்கிறது ஏவை தான் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஓகேங்களா? அதனால் இங்கே 26 + 5 பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா +4 பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ 1லேருந்து +4 பண்ணோம் அப்படின்னா 5. ஓகேங்களா? அப்போ இ கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? +3. ஓகேங்களா? 5 + 3 எவ்வளோ? 8. 8ங்கிறதுக்கு நேரம் இருக்கிற நம்பர் ஹச். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய ஆன்சர் என்னங்க? டி.
இந்த இடத்துல மட்டும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க, 1 + 8 பண்ணோம் அப்படின்னா 9 கிடைக்குது, 9 + 7 பண்ணோம் 16 கிடைக்குது, 16 + 6 பண்ணோன்னா 22 கிடைக்குது. அப்போது 8 7 6 லைனாக வருது. நெக்ஸ்ட்டு 5 பண்ணணும் அப்படின்னா 22 + 5 27. ஓகேங்களா? அப்போது 26 + 1 தான் என்னங்க 27 அப்படிங்கிறது. அப்போது இங்கே வந்துடும். அப்போ நம்ம அதை 1ன்னு போட்டிருக்கோம். அதனால தான் இங்கே 1ன்னு வந்திருக்கு. இல்லை இங்கே 27 அப்படிங்கிற இங்கே வரும். ஓகேங்களா? இங்கே 27 அப்படிங்கிறத 1ன்னு போட்டிருக்கோம். அப்போது 1லேருந்து அடுத்தது நெக்ஸ்ட்டு +4 பண்ணுவோம். இங்கே 5 + 3 அப்படிங்கிறது 8. ஓகேங்களா? இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அடுத்த எழுத்தை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு சீரியஸ் கண்டு பார்த்துக்கோங்க. RUXAD 5 இது நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அதுக்கான லெட்டர்ஸ் நம்ம என்னென்னு எழுதுவோங்களா? ஸோ எழுதிக்கலாங்களா? ஸோ R அப்படிங்கிறது எவ்வளோங்க? 18, U அப்படிங்கிறது வந்து 21 அண்ட் X அப்படிங்கிறது 24, A அப்படிங்கிறது 1 அண்ட் D அப்படிங்கிறது என்னங்க? 4. ஓகேங்களா? ஸோ நம்ம முன்ன பார்த்த சம்மும் இது ஒரே மாதிரி சேம் மாதிரி தான் வர மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், 18 கூட எவ்வளோ கூட்டினா 21 கிடைக்கும்? +3 பண்ணோன்னா கண்டிப்பாக 21 கிடைக்கும். இது கூட +3 பண்ணோன்னா 21 கிடைக்கும். இங்கேயும் பாருங்கள், 24 + 3 பண்ணோன்னா என்னங்க 27. ஸோ 27ங்கிறது ஆல்ஃபபெட்ஸில் கிடையாது. ஸோ 27ங்கும்போது 26க்கு அப்புறம் என்னங்க ஏ தான் இருக்குது. அப்போ 1 தான் வரும். அப்போது இங்கே என்னங்க இங்கேயும் +3 தான் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் +3 பண்ணோம் அப்படின்னா 4 வருது. 4க்கு கரெக்டாக D வந்துடுது. நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போடிய எண்ணம் +3 தான் பண்ணியிருக்காங்க. அப்போது +3 பண்ணோம். 4 + 3 எவ்வளோங்க? 7. ஸோ 7க்கு நேராக இருக்க நம்பர் என்னென்னு பாருங்கள், G. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் என்னங்க? C. G தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த 1 நடுவில் வரும்போது மட்டும் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா அந்த 27 வரதுக்கு பதிலாக இங்கே 1 வரும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஸோ AB = 12, BC = 23 எனில் YZ = என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம எடுத்தோன்னே என்ன பண்ணுவோம்? ஏபின்னு கொடுத்துருக்காங்க, அது ஏதோ மல்டிபிள் பண்ணியிருப்பாங்களாட்டுக்குது. BCங்கிறது 23ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம சிம்பிளாக பாருங்கள், ஏங்கிறது என்னங்க? 1, பிங்கிறது என்ன? 2, அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பிங்கிறது என்ன? 2, சிங்கிறது என்ன? 3. ஓகேங்களா? புரிஞ்சிச்சுங்களா? ஏவுக்கான நம்பரும் பிக்கான நம்பரும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. பிக்கான நம்பரும் சிக்கான நம்பரும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அப்போது YZ அப்படிங்கிறது நம்மளை என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ YZ என்னென்னு எழுதுனோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடுங்களா? Y அப்படிங்கிறது எவ்வளோங்க? 25. Z அப்படிங்கிறது என்னங்க? 26. அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்ன அப்படின்னா 25, 26. D தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு போகலாங்களா? ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா AZCTMN என்ற வரிசை நிறைவு செய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், நம்ம இங்கே நம்பர்ஸ் எழுதுறதுக்கு பதிலாக ஃபஸ்ட் எடுத்தோன்னே இங்கே சொல்கிற பாருங்கள், ஏங்கிறது இங்கே இருக்குங்களா? ஸோ AZ ஃபஸ்ட் இது பிடிச்சிச்சிங்களா? அடுத்தது GT, இங்கே பாருங்கள் GT முடிஞ்சிங்களா? அடுத்தது MN முடிஞ்சிங்களா? நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன? அதே சமயம் YB அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், YB. ஓகேங்களா? கடைசியில் இங்கே YB. ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இங்கே ஓகே AZ அப்படிங்கிறது AZ. ஓகேங்களா? AZ அப்படிங்கும்போது ஆப்போசிட் நம்பர்ஸாக பார்த்துருக்காங்க. ஓகேங்களா? AZ ZT அது 1 2 3 4 5. இங்கே நடுவில் 1 2 3 4 5. ஸோ M அடுத்தது கொண்டு வந்திருக்காங்களா? ஓகேங்களா? ஸோ எம்முக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்கணும்? 1 2 3 4 5 பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படி பண்ணோம் அப்படின்னா 1 2 3 4 5. அதுக்கப்புறம் வர நம்பர் என்னங்க? S. அப்போது எஸ்ஸுக்கு ஆப்போசிட் நம்பர் என்ன? H. ஸோ SH அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆன்சராக இருக்கும். கரெக்டாக செக் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் 5 நம்பருக்கு அப்புறம் தான் இந்த நம்பர் வருங்களா? ஸோ 1 2 3 4 5 YB வருதுங்களா? அவ்வளோதாங்க ஆன்சர். ஓகேங்களா? புரிஞ்சுக்கோங்க. AZ ZT MN அப்படிங்கிறது பாருங்கள், AZ ZT MN. ஆனால் நடுவில் டிஃப்ரென்ஸ் எவ்வளோங்க? 5 இருக்குது. 5க்கு அப்புறம் தான் 6ங்கும் போது தான் இது வரும். ஓகேங்களா? அடுத்தது இங்கே
நம்மளுக்கு இங்கே எம்என்னோட முடியுது. எம்லேருந்து 5 நம்பர் அப்படிங்கிறது 1 2 3 4 5. 5க்கு அப்புறம் என்னங்க எஸ். ஸோ எஸ்ஸுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஹச். ஸோ எஸ்ஹெச் அப்படிங்கிறத நம்மளுக்கு ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாங்க. கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் கோடிட்ட இடத்தில் இருக்க வேண்டிய எழுத்துக்கள் யாவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளாக பாருங்கள். 13CAன்னு இருக்குது. ஓகேங்களா? 13CA. ஓகேங்க. அடுத்தது 216FAB அப்படின்னு இருக்குது. 25EBன்னு இருக்குது. 237 அப்படின்னு இருக்குது. 46FD அப்படின்னு இருக்குது. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த ஃபில் இந்த பிளான்ஸை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா 13CA இதுலேயே உங்களுக்கு ஆன்சர் இருக்குது. என்ன அப்படின்னா இப்போது ஏங்கருடைய லெட்டர் என்னங்க 1, கரெக்டுங்களா? சியோட லெட்டர் 3. என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாற்றி எழுதியிருக்காங்க, அவ்வளோதான். இப்போ பியினுடைய லெட்டர் வந்து 2, ஏனுடைய லெட்டர் வந்து 1, எஃப்னுடைய லெட்டர் வந்து 6, கரெக்டுங்களா? எஃப்னுடைய லெட்டர் 6. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த பியினுடைய லெட்டர் வந்து 2, ஈனுடைய லெட்டர் வந்து 5, கரெக்டுங்களா? ஈனுடைய லெட்டர் 5. அடுத்தது நம்மளுக்கு 237 கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. அதுக்கான நம்மளுடைய லெட்டர்ஸை தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? 237 அப்படின்னு இருக்குது. ஆனால் நம்ம எழுதும்போது எப்படி எழுதணுங்க? கடைசியிலிருந்து எழுதணும். 2ங்கிறது என்னங்க? பி. ஓகேங்களா? ஸோ 2ங்கிறது பி, 3 அப்படிங்கிறது சி, 7 அப்படிங்கிறது ஜி. ஸோ ஜிசிபி அப்படிங்கிறது நம்மளுடைய ஆன்சர். இப்போ பாருங்கள், இப்படி நம்பர்ஸும் லெட்டர்ஸும் கலந்து வரும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இங்கே 1 3 அப்படின்னு இருக்குது. ஏவினுடைய நம்பர் வந்து 1லேயும் ஃபஸ்ட்லேயும், சியினுடைய நம்பர் செகண்டாகவும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தான் ஒவ்வொன்றிலையும் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம கண்டுபிடிக்கும் போது 2 அப்படிங்கிறது கடைசியாக போட்டிருப்போம் பி, 3 அப்படிங்கிறது வந்து சி நடுவில் வரும், 7 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டில் வந்துடும் ஜி. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஜிசிபி. பி தான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் போலாங்க. விடுபட்ட இடத்தை நிரப்புக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ BDFHA இது பாருங்கள், இதுலேருந்து ஆன்சர் பண்ணிடலாம். இங்கே B, D அண்ட் F என்ன பண்ணியிருக்காங்க? 1 விட்டு 1 1 விட்டு 1 பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? HJL. ஓகேங்களா? ஸோ இங்கே HJL. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இங்கே எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க? 1 விட்டு 1 தான் பண்ணியிருக்காங்க. HJL. எம் விட்டு என் பண்ணுவாங்களா? ஸோ எண்ணுக்கு அப்புறம் ஓ விட்டு பி வரும், பிக்கு அப்புறம் 1 விட்டோம் அப்படின்னா ஆர். ஸோ நம்மளுக்கான ஆன்சர் NPR அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? இங்கங்க NPR இதுதான் நம்மளுடைய ஆன்சர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வரது கரெக்டானு செக் பண்ணிக்கலாம். NPRக்கு அப்புறம் 1 விட்டோம் அப்படின்னா TV, 1 விட்டோம் அப்படின்னா இது எக்ஸ். இன்சம் புரிஞ்சுக்கோங்க. BDF 1 விட்டு 1 எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு 1 விட்டு HJL எடுத்திருக்காங்க. டேஷ் கொடுத்துருக்காங்க. நம்ம 1 விட்டு எடுத்தோம் அப்படின்னா NPR அப்படிங்கிறத நம்மளுடைய ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு செக் பண்ணோம்னா கரெக்டாக வருது. ஓகேங்களா? ஸோ டி தான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா விடுபட்ட எழுத்தை கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ XYZ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இங்கே நல்லா கவனித்து பாருங்கள். XYZ. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ABC லைனாக வருதுங்க. அடுத்தது UVW. ஸோ XYZக்கு அடுத்தது ABC கொடுத்துருக்காங்க. UVWனா அடுத்தது என்னங்க? DEF வருங்களா? DEF. அடுத்தது இது தலைகீழ வருது. RST அப்படிங்கிறது என்னங்க வருது? GHI. நெக்ஸ்ட் இது தலைகீழ வரும். OPQ அப்படிங்கிறது வருங்களா? ஸோ OPQ வருதுங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேங்களா? OPQ அப்படிங்கிறது ஆன்சர். நல்லா பார்த்துக்கோங்க. XYZ அப்படிங்கிறதுக்கு அப்புறம் ABC வருது. UVWக்கு அப்புறம் DEF வருது. RSTக்கு அப்புறம் GHI அப்படிங்கிறது வருது. அப்போ இங்கேருந்து தலைகீழ வரணும். OPQ அப்படிங்கிறது நம்மளுடைய ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விடுபட்டதை கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி பார்க்கலாங்க. ஸோ GT. ஓகேங்களா? ஆப்போசிட் வருதுங்களா? அடுத்தது IR ஆப்போசிட் வருதுங்களா? KP. ஆனால் எவ்வளோங்க? ஒரு நம்பர்ஸ் மட்டும் டிஸ்டன்ஸ் விட்டு எடுத்திருக்காங்க. KP. அப்போ இது ஒரு நம்பர் டிஸ்டன்ஸ் விட்டு எடுத்தோன்னா என்னங்க? MN தான் நம்மளுடைய ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா?
இப்போ எம்முக்கு அப்புறம் ஒன்று விட்டு எடுத்தோன்னா ஓ எல், ஓக்கு ஆப்போசிட் என்னங்க எல், அதனால தான் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா பாருங்கள், ஜிடி இது கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது ஜிடி, ஒன்று விட்டு ஐ ஆர், ஒன்று விட்டு கே பி, அடுத்தது நம்மளுடைய ஆன்சர் என்னங்க, ஒன்று விட்டு எடுத்தோம் அப்படின்னா எம்என். ஓகேங்களா, என்க்கு அப்புறம் ஒன்று விட்டு எடுத்தோன்னா எம்என். ஓகேங்களா, ஸோ நம்மளுடைய ஆன்சர் என்னவாக இருக்குங்க, சி. ஓகேங்களா, எம்க்கு அப்புறம் என் ஒன்று விட்டுட்டு ஓ எடுத்தோன்னா கரெக்டாக ஓஎல் வந்துடுது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் சம் போலாங்க. அதே விடுபட்டதை கண்டுபிடி அப்படின்னு இருக்காங்க. இதுவும் அதே மாதிரி டைப் தாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஆப்போசிட் வருது பாருங்கள், சிஎக்ஸ். ஓகேங்களா, சிஎக்ஸ் டிடபிள்யூ அடுத்தடுத்ததே கொடுத்துட்டாங்க, பிரச்சனையே இல்லைங்க. ஸோ இவி. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு என்னங்க, கண்டிப்பாக எஃப்யூவாக தான் இருக்கும். ஸோ எஃப்யூ அப்படிங்கிறத நம்மளுடைய ஆன்சர். சரி, இது கரெக்டானு செக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஜிடி வந்துச்சுன்னா, ஸோ ஜிடி அப்படிங்கிறது வருது. அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்னங்க, எஃப்யூ. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வரிசையின் அடுத்த உறுப்பை காண்க அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி பார்க்கலாங்க. ஸோ டிஎஃப். ஓகேங்களா, டிஎஃப் ஜிஜே. ஓகேங்களா, ஸோ ஒரு நம்பர் விட்டு எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஜி 2 நம்பர் விட்டு. ஓகேங்களா, இது 2 நம்பர் விட்டு ஜிஜே எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, இங்கே ஒரு நம்பர் தான் விட்டுருக்காங்க, இங்கே 2 நம்பர் விட்டுருக்காங்க. அடுத்தது கே எடுத்திருக்காங்க, கே எடுத்துட்டு ஒரு நம்பர் விட்டு எம் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ என் எடுத்திருக்காங்க 2 நம்பர் விட்டு. ஸோ இது என்ன அப்படின்னா, இப்போ பார்த்தோம் அப்படின்னா டி ஒரு நம்பர் விட்டு, ஒரு நம்பர் தான் விட்டுருக்காங்க எஃப். அதே வந்து ஜி எடுத்திருக்காங்க 2 நம்பர் விட்டுருக்காங்க ஜே. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கேன்னு எடுத்திருக்காங்க ஒரு நம்பர் விட்டு எம். ஓகேங்களா, ஒரு நம்பர் விட்டு எம். அடுத்தது என் அப்படின்னு எடுத்திருக்காங்க 2 நம்பர் விட்டு கியூ. அடுத்தது ஆர்ன்னு எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, ஆர்ன்னு எடுத்திருக்காங்க ஒரு நம்பர் விட்டு டி எடுத்திருக்காங்க. அப்போது அடுத்தது என்ன எடுத்திருப்பாங்க, ஒரு நம்பர் விட்டு டீன்னு எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன தான் இருக்கும், யூ எடுத்திருப்பாங்க 2 நம்பர் விட்டுணும், 1 2 எடுத்துனா யூஎக்ஸ். ஓகேங்களா, ஸோ 2 நம்பர், இதெல்லாம் ஹிண்ட், யூக்கு அப்புறம் எக்ஸ். ஸோ யூஎக்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆன்சருங்க. இது ஒரு நிமிஷம் கவனிச்சுக்கோங்க இந்த செம்ம. டி ஃபஸ்ட்டு பாருங்கள், டிஎஃப் அப்படிங்கிறது ஒரு இது விட்டு டிஎஃப்ங்கிறது. அதே ஜிஜே அப்படிங்கிறது 2 இது விட்டு இது. அடுத்தது கேஎம் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் இந்த கேஎம் ஆர்டி அப்படிங்கிறதெல்லாம் என்னங்க, ஒரு இது விட்டு எடுத்திருக்காங்க. இந்த ஜிஜே என்கியூ அப்படிங்கிறது 2 இது விட்டு எடுத்திருக்காங்க. அப்போ 2 இது எடுத்துருக்காங்க. நம்மளுடைய ஆன்சரும் நெக்ஸ்ட் என்னங்க, 2 இது விட்டு எடுத்துகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ யூஎக்ஸ். ஓகேங்களா, 2 இது விட்டு எக்ஸ். இதுதான் நம்மளுடைய ஆன்சர்ஸுங்க. ஓகேங்களா, ஸோ யூஎக்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 1ZA 3YB 6XC. ஸோ இது என்னங்க, நம்பர்ஸும் இதுவும் லெட்டர்ஸும் கலந்து வருது. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாங்க. ஸோ 1ZA ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து நம்பர்ஸ் எழுதிக்கிறேன், 1 3 6 10. ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ZA YB XC WD அப்படின்னு இருக்குது. ஸோ என்னங்க பாருங்கள், ZA YB XC அண்ட் WD. அப்போ நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக என்னவாக தாங்க இருக்கும், VEயாக தான் இருக்கும். நம்பரில் சரி ஆல்ஃபபெட்ஸில் VEயாக இருக்கும். ஸோ நம்பர் என்ன பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, இது புரிஞ்சுக்கோங்க. இந்த நம்பர்ஸை ஃபஸ்ட்டு தனியாக எழுதிட்டேன். இந்த ஆல்ஃபபெட்ஸ் எல்லாம் இருக்கிறதுங்களா, அதை வந்து கண்டுபிடிக்கலாம். ZAன்னு கொடுத்துருக்காங்க, YBன்னு கொடுத்துருக்காங்க, XC அண்ட் WDன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்னவாக தான் இருக்கும், VEயாக தான் இருக்கும். ஸோ இங்கே 1 என்ன பண்ணியிருக்காங்க, +2 3. ஓகேங்களா, 1 +2 3. இங்கே +3 பண்ணியிருக்காங்க 6. 6 + 4 10. அப்போ நெக்ஸ்ட் என்ன தாங்க வருங்க, 2 3 4. அப்போ இங்கே 5 தான் வரும். ஸோ 10 + 5 எவ்வளோங்க, 15. ஸோ நம்மளுடைய ஆன்சர் என்னங்க, 15 VEன்னு இருக்கான்னு பாருங்கள். ஸோ 15 VE அப்படிங்கிறது நம்மளுடைய ஆன்சர். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட்ஸை தனியாக எழுதிக்கோங்க. எழுதினோம்னா நம்மளுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ZA YB XC WDங்காட்டி VE எழுதியிருக்கோம். ஸோ 1 3 6 10 அப்படிங்கும்போது நம்ம ப்ளஸ் பண்ணியிருக்காங்காட்டி இது கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு போகலாங்க. AZCXEV. ஓகேங்களா, ஸோ இதே பாருங்கள், AZ வந்தாலே ஆப்போசிட் நல்லா தெரியுதுங்க. ஸோ CX அண்ட் EV. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு லெட்டர்ஸ் AZ, ஏக்கு அப்புறம் 1 விட்டு C.
இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு இதை மட்டும் பாருங்கள் ஏசிஇ அப்படிங்கும்போது ஒன்று விட்டு எடுத்திருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட்டு ஒன்று விட்டு அப்படின்னா ஜி வரும். ஓகேங்களா? ஜிக்கு ஆப்போசிட் என்னங்க டி. அப்போ ஜிடி அப்படிங்கிறத நம்மளுடைய ஆன்சர். ஏங்கிறது தான் நம்மளுடைய ஆன்சர். புரிஞ்சிச்சிங்களா? ஏசிஇ மட்டும் ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் பாருங்கள். ஏசிஇ ஒரு நம்பர் விட்டு எடுத்திருக்காங்க. அப்போது இது ஏக்கு ஆப்போசிட் இசட், சிக்கு ஆப்போசிட் எக்ஸ், இக்கு ஆப்போசிட் வி. ஸோ ஒரு நம்பர் விட்டு எடுத்தோம் அப்படின்னா ஜி, அதுக்கு ஆப்போசிட் டி. ஸோ ஜிடி அப்படிங்கிறது நம்மளுடைய ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபேக். கீழ்வரும் தொடரில் அடுத்த ஆங்கில எழுத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கங்க. ஸோ